ஹாய் வீபஸ். இன்னைக்கு டிசம்பர் 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி விஜய் போனது தெரியாம இருக்காங்கல்ல. அப்ப கங்கா வந்து பேசிட்டு இருக்கும்போதே ராகினி வந்து ஒரு எப்பவும் மாதிரி ரொம்ப பேசுறாங்க. அப்ப யமுனா வர வந்துடுறாங்க. அப்ப யமுனா பார்த்தோன்னே நீ என்னடி இங்க அப்படின்னோடனே, ஏங்கா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்த விஜய் மாமா உன்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ராகினி வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க மகாநதி குடும்பத்துல இருந்து மட்டும்தான் இப்படி என்னோட எக்ஸை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, இவளோட எக்ஸ் இருக்கிற வீட்டுல நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்ப கங்கா திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, கங்கா கிட்டயும் யமுனா கிட்டயும் நீங்க 2 பேரும் இருங்க. நான் உங்களுக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து கங்கா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "என்னக்கா இந்த மாரி காவேரி அக்கா இந்த மாரி விஜய் மாமா என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியல. எதுனாச்சும் தப்பா முடிவு எடுத்துட்டாருன்னா, காவேரி அக்கா இங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா, அப்புறமா நிவின் வந்து என்னக்கா செய்வாரு? இந்த மாரி இவ பின்னாடி போயிருவார்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆகி யமுனா வெளியில இழுத்துட்டு வராங்க. "என்னடி பேசிட்டு இருக்கிற? உனக்கும் ராகினிக்கும் அப்ப என்னதான் வித்தியாசம்? உங்க அக்கா வாழ்க்கை இந்த மாரி ஆயிருச்சேன்னு பதறி போய் நீ ஓடி வந்திருக்கன்னு" சொல்லி அவ சந்தோஷப்படுவா. "நீ என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கிற? காவேரி நீ என்ன நினைச்ச?" அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க இருக்காங்க. அப்போ உடனே யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "நீ கூட தானே அக்காவை இந்த மாதிரி திட்டியிருக்க." அப்படின்னோடனே, "இங்க பாருடி நான் சொன்னது அந்த நேரம் அவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலேன்னு நாங்க அவ மேல கோவப்பட்டதுல தப்பு இல்ல. ஆனா உனக்கு அந்த நன்றி கூட இல்லைல்ல. முன்னாடி இருந்தே நீ இப்படிதான்னு" சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து பால் காய்ச்சும் போது ராகினி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே விஜய்க்கு வந்து கால் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்ணிலா கூட பேசிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ எதுத்தாப்புல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே அவர் காரை விட்டுட்டு இறங்க போகும்போது தான் காவேரி கால் பண்றாங்க. "இரு காவேரி நான் கூப்பிடுறேன்" அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வெண்ணிலா கிட்ட "நீ கார்லயே இருன்னு" சொல்லிட்டு போய் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றாரு. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.